Hi dear students, welcome to our channel Accountancy in Tamil. இன்னைக்கு வீடியோல 12th standard accountancy chapter 2 accounts of not-for-profit organization உடைய illustration 18th sum பார்க்கலாம். Following is the receipts and payments account of Salem Recreation Club for the year ended 31st March 2019. So receipts and payments account கொடுத்திருக்காங்க. இதுல எதெல்லாம் நமக்கு ரெவென்யூ ஐட்டம்ஸோ அது எல்லாத்தையும் நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்ல போடணும். எதெல்லாம் கேபிட்டல் ஐட்டம்ஸோ அதை நம்ம பேலன்ஸ் ஷீட்ல போடணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் ப்ராடக்ட் கொடுத்திருக்காங்க. இது நம்ம எடுக்க மாட்டோம். டூ சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம சம் போட போறது 2019க்கு, இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். 2018 to 19க்கு 12,500, 2019 to 20 400 rupees. அப்போ இதுதான் நம்மளுக்கு கரண்ட் இயர்க்கான சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட் ரிசீவ் பண்ணது. அண்ட் வந்து 2020 அதாவது நெக்ஸ்ட் இயர்க்கான அமௌண்ட் 400 rupees இப்பவே ரிசீவ் பண்ணிருக்கோம். அதாவது இது சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ். ஓகேவா? சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து நமக்கு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்ல போடணும். இந்த 12,500 rupees தான் நம்ம எடுக்கணும். இந்த 400 rupees நம்மளுக்கு பேலன்ஸ் ஷீட்ல லயபிலிட்டி சைட்ல காமிக்கணும். ஓகேவா? ப்ரொசீட்ஸ் ஃப்ரம் என்டர்டைன்மெண்ட் 12,000 rupees கொடுத்துருக்காங்க. ஸோ என்டர்டைன்மெண்ட் வழியா இவங்களுக்கு இன்கம் வந்திருக்கு. ஸோ இது அடிக்கடி நடக்கக்கூடியதுதான் அப்படின்றதுனால இதை நம்ம ரெவென்யூ ஐட்டமா கன்சிடர் பண்ணி இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்ல இன்கம் சைட்ல போடணும். நெக்ஸ்ட் டு சன்ட்ரி ரெசிப்ட்ஸ், இதையுமே நம்ம இன்கம் சைட்ல போடணும். ரெசிப்ட் சைட் முடிஞ்சிருச்சு. இப்போ பேமெண்ட் சைட் பார்க்கலாம். பை ஃபர்னிச்சர் கொடுத்துருக்காங்க. ஃபர்னிச்சர் வந்து நம்ம அசட் இல்லையா, அதனால இதை நம்ம பேலன்ஸ் ஷீட்ல போடணும். பை ஸ்டேஷனரி, ஸ்டேஷனரின்றது நமக்கு அப்பப்போ நடக்கக்கூடிய செலவு தான். ஆனா ஃபர்னிச்சர் அப்படின்றது எப்பவாச்சும் ஒரு தடவை தான் வாங்குவாங்க. பேமெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க பாருங்க. அப்போ ஃபர்னிச்சர் புதுசா வாங்கியிருக்காங்க. இது எப்பவாச்சும் வாங்குறதுனால இதை நம்ம கேபிட்டல் ஐட்டமா கன்சிடர் பண்ணி பேலன்ஸ் ஷீட்ல போடணும். ஸ்டேஷனரி அப்பப்போ வாங்குவோம் இல்லையா, அதனால இதை நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்ல போட்டுக்கலாம். பை இன்வெஸ்ட்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது நமக்கு அசெட் தான். ஸோ புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க. அப்ப இதையும் நம்ம என்ன பண்ணணும், அசெட் சைட்ல தான் போடணும் பேலன்ஸ் ஷீட்ல. பை போஸ்டேஜ் 1000 rupees கொடுத்துருக்காங்க. போஸ்டேஜ் அப்படின்றது அடிக்கடி நடக்கக்கூடிய செலவு தான் இல்லையா, அதனால நம்ம இதை இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்ல போட்டுக்கலாம். பேலன்ஸ் கேரி டவுன் கேஷ் இன் ஹேண்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ். இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், பேலன்ஸ் ஷீட்ல அசெட் சைட்ல போட்டுக்கலாம். ஓகேவா? எது எது எங்கெங்க வரும் அப்படின்றது சொல்லிட்டேன். அடிஷனல் இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க, அதையுமே பார்த்துடலாம். There are 450 members each paying annual subscription of rupees 30. அதாவது இந்த கிளப்ல 450 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் 30 rupees annual subscription கொடுக்குறாங்க. இது கீழே calculations கொடுத்துருக்காங்க பாருங்க. subscription for the current year 450 மெம்பர்ஸ் ஒவ்வொருத்தரும் 30 rupees கொடுக்கணும் அப்படின்னா 13,500 rupees நமக்கு ரிசீவ் ஆகணும். ஆனா இந்த இயர்க்கு 2019க்கு 12,500 rupees தான் ரிசீவ் ஆகிருக்கு. 13,500 இருந்து 12,500 rupees நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் 1,000 rupees இன்னும் நமக்கு ரிசீவ் ஆகல. அதாவது அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ 1,000 rupees அப்படின்றது அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றதுனால இன்கம் சைட்லயும் காட்டணும் அண்ட் அசட் சைட்லயும் நம்ம இதை காமிக்கணும். ஓகேவா? அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு இந்த 1,000 rupees அசட் சைட்லயும் போடணும். The stock of stationery on 31st March 2018 300 rupees and on March 31st 2019 500 rupees கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு கொஸ்டின்ல இங்க ஸ்டேஷனரி கொடுத்துருக்காங்க பாருங்க. பேமெண்ட் சைட்ல, அதாவது நியூவா நம்ம ஸ்டேஷனரி பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். ஸோ இதோடைய ஓப்பனிங் பேலன்ஸ் அண்ட் க்ளோசிங் பேலன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்தா நம்ம என்ன பண்ணணும், ஓப்பனிங் பேலன்ஸ் பிளஸ் பர்ச்சேசஸ் பண்ணிட்டு அதுல இருந்து க்ளோசிங் பேலன்ஸை மைனஸ் பண்ணணும். ஓகேவா? கேபிட்டல் ஃபண்ட் as on 1st April 2018 was 9,300 rupees. ஸோ இது நம்மளுக்கு கேபிட்டல்ன்றதுனால liability சைட்ல போடணும் பேலன்ஸ் ஷீட்ல. ஓகேவா? prepare income and expenditure account for the year ended 31st March 2019 and the balance sheet as on the date. ஸோ நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டும் போடணும், பேலன்ஸ் ஷீட்டும் போடணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் போடலாம். In the books of Salem Recreation Club income and expenditure account for the year ended 31st March 2019 எக்ஸ்பெண்டிச்சர் ருபீஸ், இன்கம் ருபீஸ் எல்லாமே ஃபார்மேட் கரெக்டா போட்டுருங்க. ரிசிப்ட் சைட்ல பேலன்ஸ் ப்ராடக்ட் எடுக்க மாட்டோம், சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் எடுக்கணும். சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்ல கரண்ட் இயர் தான் எடுக்கணும். 2019க்கு 12,500 rupees கொடுத்துருக்காங்க, இதையும் எடுக்கணும். அண்ட் அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு 1,000 rupees இருந்துச்சு இல்லையா, அதையுமே எடுத்துக்கணும். ஸோ இன்கம் சைட்ல பை சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு 12,500 இன்னொரு காலம்ல போடுங்க. ஆட் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் 2018 to 19 1,000 rupees போட்டுக்கோங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 13,500 வரும். இதை நம்ம அவுட்டர் காலம்ல போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ப்ரொசீட்ஸ் ஃப்ரம் என்டர்டைன்மெண்ட் 12,000 rupees கொடுத்துருந்தாங்க. சன்ட்ரி ரெசிப்ட்ஸ் 500 rupees கொடுத்துருந்தாங்க. இது ரெண்டுத்தையுமே நம்ம இன்கம் சைட்ல எழுதிக்கலாம். பை ப்ரொசீட்ஸ் ஃப்ரம் என்டர்டைன்மெண்ட் 12,000 rupees போட்டாச்சு. பை சன்ட்ரி ரெசிப்ட்ஸ் 500 rupees போட்டாச்சு. நெக்ஸ்ட் இப்போ எக்ஸ்பெண்டிச்சர் சைட்ல என்னெல்லாம் வரும்னு பார்க்கலாம். ஃபர்னிச்சர் பேலன்ஸ் ஷீட்ல வந்துடும். ஸ்டேஷனரி எடுத்துக்கலாம் 2,400 rupees. ஸோ ஸ்டேஷனரி இப்போ நியூவா பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க 2,400 rupeesக்கு. ஸோ இங்க நமக்கு ஸ்டாக் ஆஃப் ஸ்டேஷனரி 300 rupees ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்துருந்தாங்க அண்ட் க்ளோசிங் பேலன்ஸ் 500 rupees கொடுத்துருந்தாங்க.
ஸோ யூஸ்வலா நம்ம ப்ரீவியஸ் சம்ஸ்லாம் டு ஸ்டேஷனரி கன்சியூம்டு டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் கன்சியூம்டுன்னு போட்டு தான் எழுதுவோம். ஸோ அந்த மாதிரியும் நீங்க போட்டு எழுதலாம். இங்க வந்து டு ஸ்டேஷனரினே கொடுத்துருக்காங்க. பர்ச்சேஸ் பண்ண அமௌண்ட் 2400 rupees இங்க போட்டிருக்காங்க. ஆட் ஓப்பனிங் ஸ்டாக் 300 rupees கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க வந்துட்டு டு ஸ்டேஷனரி கன்சியூம்டுன்னு போட்டு ஓப்பனிங் ஸ்டாக் 300 rupees, ஆட் பர்ச்சேசஸ் 2400 அப்படியும் எழுதலாம், தப்பு கிடையாது. ஓகேவா? ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 2700 rupees வரும். இதுல இருந்து க்ளோசிங் ஸ்டாக்கை மைனஸ் பண்றோம். ப்ளஸ் க்ளோசிங் ஸ்டாக் 500 rupees. ஸோ இதுல இருந்து நம்ம க்ளோசிங் ஸ்டாக்கை மைனஸ் பண்ணோம்னா 2200 வரும். இதை நம்ம அவுட்டர் காலம்ல போட்டாச்சு. இன்வெஸ்ட்மெண்ட் பேலன்ஸ் ஷீட்ல வரும். அண்ட் போஸ்டேஜ் இருக்கு 1000 rupees, இதை எடுத்துக்கலாம். டு போஸ்டேஜ் 1000 rupees போட்டாச்சு. இப்போ நமக்கு இன்கம் சைட்ல இருக்கிற இந்த 3 ஃபிகர்ஸையும் ஆட் பண்ணா 26,000 rupees வருது. அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் சைட்ல இருக்கக்கூடிய இந்த 2 ஃபிகர்ஸையும் ஆட் பண்ணா 3200 rupees வருது. ஸோ 26,000ல இருந்து 3200 rupees மைனஸ் பண்ணிட்டோம்னா 22,800 rupees வரும். இதுதான் நம்மளுக்கு சர்ப்ளஸ், அதாவது இன்கம்ல இருந்து எக்ஸ்பெண்டிச்சர் போக நம்ம கிட்ட பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட். ஓகேவா? டு எக்ஸஸ் ஆஃப் இன்கம் ஓவர் எக்ஸ்பெண்டிச்சர் சர்ப்ளஸ் அப்படின்னு பிராக்கெட்ல போட்டுக்கோங்க. 22,800. டோட்டல்ல 26,000 ரெண்டு பக்கமும் போட்டுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பேலன்ஸ் ஷீட் போடலாம். பேலன்ஸ் ஷீட் as on 31st March 2019, liabilities, assets, rupees எல்லாமே போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே லயபிலிட்டி சைட்ல கேபிட்டல் தான் நம்ம எழுதுவோம் இல்லையா? அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ல கேபிட்டல் கொடுத்துருந்தாங்க 9,300 rupees. இது கூட நமக்கு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்ல சர்ப்ளஸ் அமௌண்ட் வந்துச்சு இல்லையா 22,800. இதை நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ லயபிலிட்டி சைட்ல கேபிட்டல் 9,300 இன்னொரு காலம்ல போட்டுக்கோங்க. ஆட் எக்ஸஸ் ஆஃப் இன்கம் ஓவர் எக்ஸ்பெண்டிச்சர் சர்ப்ளஸ்னு போட்டு 22,800 rupees போட்டுக்கோங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 32,100 rupees வரும். இதை நம்ம அவுட்டர் காலம்ல போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்ல ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் இருந்துச்சு இல்லையா? அதாவது 2020ல ரிசீவ் பண்ண வேண்டிய அமௌண்ட்டை நம்ம 2019ல ரிசீவ் பண்ணிருப்போம். அப்போ இது சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் 400 rupees. இது நம்ம மறக்காம லயபிலிட்டி சைட்ல போடணும். சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் 400 rupees போட்டாச்சு. நெக்ஸ்ட் அசெட் சைட்ல என்னெல்லாம் வரும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபர்னிச்சர் எடுத்துக்கலாம். இதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ 15,000 அப்படியே எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டேஷனரி வராது. இன்வெஸ்ட்மெண்ட் வரும் 12,500 rupees. இதையும் நம்ம எடுத்துக்கலாம். ஃபர்னிச்சர் 15,000 rupees, இன்வெஸ்ட்மெண்ட் 12,500 rupees. நெக்ஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் ஒன்று இருந்துச்சு 1000 rupees. ஸோ அதையும் நம்ம இங்க அசெட் சைட்ல போடணும். சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இன் அரியர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. நீங்க அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் 2018 to 19 போடலாம் 1000 rupees. நெக்ஸ்ட் ஸ்டாக் ஆஃப் ஸ்டேஷனரி. ஸ்டேஷனரியுடைய க்ளோசிங் ஸ்டாக் நமக்கு சம்ல கொடுத்துருந்தாங்க இல்லையா? ஸோ அதையும் நம்ம இங்க எடுத்து எழுதணும். ஸ்டாக் ஆஃப் ஸ்டேஷனரி 500 rupees. அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ல கொடுத்துருக்காங்க பாருங்க 500 rupees க்ளோசிங் ஸ்டாக். நெக்ஸ்ட் பேலன்ஸ் கேரி டவுன்ல கேஷ் இன் ஹேண்ட் இருந்துச்சு இல்லையா? க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ் 3,500 rupees. இதையும் நம்ம அசெட்ல போட்டுக்கணும். கேஷ் இன் ஹேண்ட் 3,500 rupees போட்டாச்சு. இப்போ அசெட் சைட்ல இருக்கக்கூடிய இந்த எல்லா ஃபிகர்ஸையும் ஆட் பண்ணீங்கன்னா 32,500 rupees வரும். அண்ட் லைபிலிட்டி சைட்ல இருக்கக்கூடிய இந்த ரெண்டு ஃபிகர்ஸையும் ஆட் பண்ணீங்கன்னா 32,500 rupees வரும். ஸோ நமக்கு பேலன்ஸ் ஷீட் டேலி ஆயிடுச்சு. இந்த சம்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அண்ட் அடுத்தடுத்த வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.